எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் தந்தூரி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் கோட்டஸ் எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்ல டீப்பாக கீரல் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். ஸோ நல்லா டீப்பாகவே போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 சைடையும் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா பீசஸையும் கீரல் போட்டு விட்டுறேன். இப்போது எல்லா பீஸையுமே கீரல் போட்டாச்சு. இதுக்கு இப்போ நாம் மேரினேஷனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, 1/2 கப் தயிர், நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் லெமனை பிழிஞ்சு அதோட சாறு சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 லெமனே போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா இறங்குற மாதிரி அந்த டீப்பாக கோடு போட்டிருக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து நல்லா தடவி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி தடவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது அதோட கிறிஸ்பினஸ் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்குங்க. ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் அந்த எல்லா சிக்கனையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டுங்க. அப்படி இல்லைன்னா நைட்டே மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே கூட எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ணலாங்க. ஸோ இப்போ இது ஊறட்டும். நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். இப்போது நெக்ஸ்ட் டே நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேங்க. 350 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நாம் சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இது ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கட்டும். பார்த்தீங்கன்னா அவன் ட்ரே ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாயில் ஷீட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கீழே நல்லா ஒட்டாமல் வருங்க. ரொம்ப வந்து அந்த மசாலா எல்லாம் ரொம்ப இதாகாமல் இருக்கும். அதுக்காக நான் ஆயில் வந்து லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நாம் சிக்கனை எடுத்து லைனாக வச்சுக்கலாங்க ட்ரேயில். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இருக்க மசாலா எல்லாத்தையுமே அந்த சிக்கன் பீஸ்லேயே தடவி விட்டுருங்க. இப்போ நாம் இதுக்கு மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. ஸ்ப்ரே இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1/2 hour ஒன்ஸு நம்ம எடுத்து திருப்பி போடணுங்க. இப்போ ஒரு 1/2 hour ஆயிருக்கு. நம்ம இதை எடுத்து திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் தான் ஃபுல்லாகவே வந்து வெளி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் திருப்பி போட்டுருங்க. இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 hours ஆகுங்க. ஸோ எவ்ரி 1/2 hour ஒன்ஸு நம்ம திருப்பி போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணணுங்க.
அப்புறம் இருக்க மசாலாவையும் நம்ம அப்பப்போ வந்து தடவி விட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மசாலாவை எல்லாம் எடுத்து இந்த மாதிரி தடவி விட்டுறேன். ஸோ மறுபடியும் நான் உள்ளே வச்சிட்றேன். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. இதையும் நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு டைம் வந்து திருப்பி போட்டுட்டேன். மறுபடியும் இப்போ ஒரு டைம் திருப்பி போடுறேன். ஸோ டோட்டலாக வந்து 2 ஹவர்ஸ். ஸோ அதில் இருந்து நீங்கள் 1/2 அன் ஹவர் ஒன்ஸு திருப்பி போட்டுருங்க. ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ பாருங்கள் பீஸ் எல்லாமே சூப்பராக வெந்திருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிக்கன் தந்தூரி. ஸோ இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.